Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்த மாத இறுதியில் புதிய வரி நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த அதிபர் ட்ரம்ப் தயாராகி வரும் நிலையில் அமெரிக்கா இந்தியாவிடம் இருந்து விரைவான வர்த்தக சலுகைகளை எதிர்பார்த்து வருகிறது. ஆனால் இந்தியாவுக்கு பலனளிக்கக்கூடிய சாதகமான விதிமுறைகள் இல்லாமல் அவசரப்பட்டு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யப் போவதில்லை என்று இந்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் இந்தியாவுக்கு வந்தபோது நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் இரு முக்கிய கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா உறுதியளிக்கவில்லை. இதனையடுத்து அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடங்கின. சீனா போன்ற அண்டை நாடுகளை விட இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் கூடுதல் வரிச்சலுகை கிடைக்க வேண்டும் என்பதும் ஒப்பந்தத்திற்கு பின் புதிய வரிகள் விதிக்கப்படக்கூடாது என்பது போன்ற இந்தியாவின் முக்கிய கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா தரப்பில் இருந்து உறுதியளிக்கப்படவில்லை. வலிமையான ஏற்றுமதி மற்றும் உலகளவில் புதிய வர்த்தக கூட்டணிகள் இந்தியாவின் பேரம் பேசும் சக்தியை அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் என்று மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. உலகளாவிய அரசியல் மற்றும் விநியோகச் சங்கிலி இடையூறுகள் அதிகரித்த நிலையிலும் இந்தியாவின் ஏற்றுமதித்துறை தொடர்ந்து வலிமையாக வளர்ந்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல்-ஜூன் காலகட்டத்தில் இந்தியாவின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதி ஆண்டுக்கு ஆண்டு 15% அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியுள்ளது. அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியும் $17.29 பில்லியன் உயர்ந்துள்ளது. நாட்டின் இந்த பொருளாதார திறன் சர்வதேச அளவில் இந்தியாவின் பேரம் பேசும் திறனை கணிசமாக உயர்த்தியுள்ளது. இன்னொரு புறம் அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்காமல் இந்தியா தனது வர்த்தக கூட்டணிகளை பன்முகப்படுத்தி வருகிறது. இந்தியா இங்கிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்த மாதம் அமலுக்கு வரவுள்ள நிலையில் அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியனுடனான பேச்சுவார்த்தைகள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் இந்தியாவின் பணவீக்கம் மற்றும் நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைந்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8% உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட சில அமெரிக்க வரிவிதிப்பு நடவடிக்கைகள் சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் என்ற சாத்திய கூற்றையும் இந்தியா கருத்தில் கொண்டு வருவதாக வர்த்தக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இந்திய விவசாயத்துறையையும் சிறு வணிகர்களையும் பாதுகாப்பதில் பிரதமர் மோடியின் தலைமையிலான மோடி அரசு எந்த ஒரு சமரசமும் செய்ய தயாராக இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் விவசாய பொருட்கள் இந்திய சந்தைக்குள் தடையின்றி நுழைந்தால் அது உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நாட்டின் உணவு பாதுகாப்பையும் பாதிக்கும் என்பதால் இந்த விஷயத்தில் இந்தியா மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது. அதாவது தற்காலிக வரி சலுகைகளுக்காக நாட்டின் நீண்டகால பாதுகாப்பை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற கொள்கையில் இந்தியா உறுதியாக உள்ளது. நீண்டகால செலவுகளை உருவாக்கக்கூடிய உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்வதை விட ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தும் இந்தியாவின் முடிவு அதிக நன்மை பயக்கும் என்று உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி முன்னெடுப்பின் நிறுவனரும் முன்னாள் வர்த்தக பேச்சுவார்த்தையாளரும் ஆன அஜய் ஸ்ரீவஸ்தவா கூறியுள்ளார். நாட்டின் இறையாண்மைக்கே முதலிடம் என்ற அடிப்படையில் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இந்தியா உடனடியாக எந்த முடிவையும் எடுக்கப் போவதில்லை என்பதை அரசின் முடிவு தெளிவுபடுத்தியுள்ளது. குறுகிய கால தடைகளை எதிர்கொள்ள நேரிட்டாலும் நாட்டின் லாபங்கள் மற்றும் விவசாய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்திற்காக காத்திருக்க இந்தியா தயாராக உள்ளதாக வர்த்தகத்துறை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.